நுகர்பொருள் கலாச்சார காற்றில் இந்த மண்ணில் காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பண்பாட்டு பெருமைகள் பாழ்பட்டு போகுமோ என்று மனம் வருந்துகிற சூழலில் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் அதிகரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, பொதுவாகவே இன்று ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. இந்த கனவும் ஆசையும் பொருள் தேடுவதில்தான் போய் நிற்கிறது. மனித வாழ்க்கை இன்றைக்கு ரயில் ஓடுகின்ற 2 தண்டவாளங்கள் போல் மனிதனுடைய வாழ்க்கை பொருள் நாட்டம் இன்பத் தேட்டம் என்ற 2 இருப்பு பாதைகளிலேதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு நூல் எழுதுவதற்கு கூட இலக்கணம் அமைத்திருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பயன் உள்ளதாகத்தான் நூல் இருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயன் என்று நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. ஆனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4ல் அறத்தொடு பொருளும் இன்பமும் வந்தால் வீடு தானாக வாய்க்கும் என்பது உள்ளார்ந்த அர்த்தம். எவன் ஒருவன் அறம் சார்ந்து சம்பாதிக்கிறானோ அவனுக்கு வீடு பேறு நிச்சயம் உண்டு. அதனால்தான் வள்ளுவன் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் தந்தானியே தவிர வீடு குறித்து அவன் தனியாக எதுவும் பேச இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை அவன் அமைத்து வள்ளுவத்தை வழங்கினான். அறத்துப்பாலை அவன் கொடுத்ததன் அடிப்படை நோக்கம் என்ன? பொருட்பால் எழுதியதன் நோக்கம் என்ன? காமத்துப்பால் தந்ததன் நோக்கம் என்ன என்ற 3 கேள்விகளுக்கும் நாம் பதிலை சிந்தித்தால் தெளிவு வரும். தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக அறத்துப்பால், சமுதாய ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக பொருட்பால், காதலர்களிடையே ஒழுக்கத்தை வற்புறுத்துவதற்காக காமத்துப்பால். எனவே தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், அன்பு சார்ந்த காதலர்களுக்கு இடையே ஒழுக்கம், இவற்றை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவம் அறம், பொருள், இன்பம் என்று எழுதியது. நீங்கள் அறத்திற்கு இந்த மண் கொடுத்த முன்னுரிமையை உலகத்தில் வேறு எந்த மண்ணும் தந்திருக்காது. ஆட்சி கூட எப்படி நடக்க வேண்டும் என்று புறநானூறு பேசுகிறது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். ஒரு அரசு எதை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் என்றால் அறத்தை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும். நீங்கள் இந்த அறம்தான் முக்கியம். நான் தமிழனாயிருப்பது குறித்தும் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமை குறித்தும் இறைவனுக்கு அன்றாடம் நன்றி செலுத்துகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஐங்குறுநூறு என்ற ஒரு இலக்கியம். இந்த ஐங்குறுநூறில் ஒரு பாடல், ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக பாடல். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழிலே நீங்கள் பார்த்தால் நாவலன், அறிஞன், கலைஞன், கவிஞன் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் இவற்றிற்கெல்லாம் நேர்பட பெண்ணுக்கு உண்டா என்றால் கிடையாது. நாவலன் பெண்ணுக்கு என்ன, கவிஞன் பெண்ணுக்கு என்ன, அறிஞன் பெண்ணுக்கு என்ன? யோசித்து பாருங்கள். தமிழில் வார்த்தை கிடையாது. காரணம் என்ன? பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன் என்று ஔவையையே பேச வைத்த மண் இது.
பேதையாக இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்று சொன்னவர்கள் நாம். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே. எவ்வளவு அறிவு சார்ந்த மக்களுக்கு இடையே ஒரு பெண் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தாலும் அவள் பேதையாகத்தான் இருப்பாள் என்றே நாம் ஒரு முடிவு கட்டி அந்த பெண்ணை சமையலறையில் உட்காரச் செய்தோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பெண்ணின் ஆசைகளை பார்க்க வேண்டும். அவள் சொல்கிறாள், இந்த உலக சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? பசி இல்லாகுக. அவள் முதல் ஆசையை பாருங்கள், பசி இல்லாகுக. பசியே இருக்கக்கூடாது. வள்ளலார் தான் சொல்வார், பசியெனும் பெரும் பாவி பயலே என்பார். பசியை விட ஒரு பாவி பயல் யாரும் கிடையாது. அந்த பசி எங்கும் இருக்கக்கூடாது. பசி இல்லாகுக. அடுத்து சொல்கிறாள், பிணி சேன் நீங்குக. நோய் நம்மை விட்டு நீண்ட தூரம் ஓடி விலகி நிற்கட்டும். பசியற்ற சமுதாயம், நோயற்ற சமுதாயம் ஒரு பெண் கேட்கிறாள். அடுத்து சொல்கிறாள், வேந்து பகை தணிக. போரும் பூசலும் இல்லாத சமூகமாய் உலகச் சமூகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் வாழ்ந்த காலத்தில் போர் செய்ததெல்லாம் மன்னர்கள். அதனால் வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. பகையற்ற உலகத்தில் மனிதர்கள் மரணமிலா வாழ்வு வாழ முடியும், நிறையாயுள் கொண்டு வாழ முடியும். அதனால் அவள் பேசுகிறாள், பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. அடுத்ததுதான் அழகு. இறுதி வரி, அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. அறம் நனி சிறக்க, அறம் மட்டும்தான் பல்கி பெருக வேண்டும், அறத்திற்கு புறம்பான அனைத்தும் கெட்டழிய வேண்டும். ஆக அறம் நனி சிறப்பது. மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் பிறப்பெடுத்த எல்லா உயிரினங்களும் இன்ப நுகர்வைத்தான் நாடி செல்கின்றன. ஈ எறும்பிலிருந்து மனிதன் வரையில் அத்தனை உயிர்களும் இன்பத்தை அடைவதற்காகத்தான் முயற்சி எடுக்கின்றன. இன்பமே கூடாது என்பதில்லை. விவேகானந்தர் மிக அழகாக சொல்வார், இந்து சமயம் இன்பத்திற்கு எதிரானது என்று எவன் சொன்னான்? எல்லாரும் இன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனால் எது இன்பம் என்பதுதான் கேள்வி. விவேகானந்தர் சொல்கிறார், நாய்க்கு இன்பம் உணவு தேடுவதும் நீர் அருந்துவதும் பசியாறுவதும். ஆனால் மனிதனுக்கும் அதுதான் இன்பம் என்று நாம் முடிவெடுக்க முடியாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இருக்கிறது. நண்பர்களே, விலங்குக்கு உடற்பசி உண்டு. உடற்பசி இருந்தால், தினவு எடுத்தால் அந்த உடற்பசியை தீர்த்து கொள்ளும். விலங்குக்கு உணவு பசி உண்டு. பசி எடுத்தால் இறை தேடும், தினவெடுத்தால் துணை தேடும். எனவே விலங்குக்கு உடற்பசி உண்டு, வயிற்று பசி உண்டு. மனிதனுக்கும் இந்த உடற்பசி வயிற்று பசி மட்டும்தான் இருக்கும் என்றால் விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளியே கிடையாது. விலங்கிலிருந்து மனிதன் எங்கே மாறுபட வேண்டும்? விலங்கை போல் அவன் உடற்பசி கொண்டவனாயும் விலங்கை போலவே அவன் உணவு பசி கொண்டவனாயும் இருந்தாலும் அவற்றை மீறி ஆன்ம பசி உள்ளவனாக அவன் உருவெடுக்க வேண்டும். ஆன்ம பசி இருந்தால்தான் ஆண்டவனை நோக்கி நீங்கள் நடக்க முடியும். ஆன்ம பசி எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் குறையற்ற வாழ்வை இந்த மண்ணில் வாழ முடியும். உடைமைகளை வைத்துக்கொண்டு துன்பமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட முடியும் என்று யார் நினைத்தாலும் அது நடக்க. தேவைகள் பெருக 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 ஆசைகள் பெருகும்.
ஆசைகள் பெருக 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 குற்றங்கள் பெருகும், குற்றங்கள் பெருக 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 பாவங்கள் பெருகும். எனவே பாவங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும், குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும், ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவைகள் பெருகாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், நாகரீகம் என்பது தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் இல்லை, தேவைகளை குறுக்கிக் கொள்வதிலேதான் இருக்கிறது. பட்டினத்தடிகளை ஏன் இன்றைக்கு இந்த திருப்பூரில் உள்ள உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன்? பணம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் உள்ள உலகம் இது. இந்த பணத்தை தேடுகிற தேடலிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை நாம் சரியாகவே இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனடா பாவி, உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டால் பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்கிறான். ஏனடா பாவி இப்படி பணத்தை நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்றால், இந்த இளமையில் தேடி தேடி பணத்தை கோடி கோடியாக குவித்து வைத்தால்தான் என்னுடைய முதுமையில் உட்கார்ந்து சுகமாய் சாப்பிட முடியும் என்கிறான். ஆனால் அதில் உள்ள விபரீதம் என்ன தெரியுமா? சாப்பிடும் சக்தி இருக்கிற பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இவன் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது சாப்பிடுவதற்கே சக்தி இல்லாத நிலையில் அவன் வந்து முடிந்து விடுகிறான். வயோதிகத்தில் இவன் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக இளமையில் ஓடி ஓடி தேடி தேடி சம்பாதிக்கிறானே, அந்த பொருளை வைத்துக் கொண்டு ஆசைப்பட்டதை உண்ணலாம் என்று நினைத்தால் உடம்பு ஒத்துழைக்கவில்லை. எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பட்டினத்தாரை பார்க்க வேண்டும். பல பேர் மேடைகளில் பேசுகிறார்கள், பல பேர் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். இளைஞர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? ஒரு நிமிடத்தையும் நீ வீணாக்காதே. நன்றாக படி. ஏன் நன்றாக படிக்க வேண்டும்? நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் நிரம்ப பணம் வரும். நிரம்ப பணம் வந்தால் ஏராளமான இன்பங்களை நீ அனுபவிக்கலாம். எவன் ஒருவன் நன்றாக படித்து அல்லது நன்றாக தொழில் புரிந்து நிறைய சம்பாதித்து விடுகிறானோ அவன் வெற்றியாளன் என்று பேசுகிறோமே, அதுதான் தவறு. இந்த பட்டினத்தடிகளும் இவை அனைத்தும் ஏராளமாக குவிந்து கிடந்தன. ஆனால் அவனுடைய வெற்றி அந்த பணத்திலே இல்லை, பணத்தை துறந்ததிலே தான் அவனுக்கு வெற்றி வந்து சேர்கிறது. வாழ்க்கையை எப்படி அவன் பார்க்கிறான் என்று பார்க்க வேண்டும். சித்தர்களிடம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. சித்து என்றாலே அறிவு என்று பொருள். சித் என்றால் அறிவு, வித் என்றாலும் அறிவுதான். வேதம் என்பது வித்திலிருந்து விளைந்தது. வேதம் என்பது அறிவு சார்ந்தது, அறிவை தருவது. சித் என்றால் சித்தம் என்று சொல்கிறோம். சித் என்றால் அறிவு. தெளிந்த அறிவு உள்ளவன் எவனோ அவன் சித்தன். தெளிந்த அறிவு என்பது எது? எது நிலையானது என்பதை தேடி தெளிந்து கொள்ளுகிற அறிவுதான் தெளிந்த அறிவு. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நிலையற்றவை, அழியக்கூடியவை. நம்முடைய உடம்பிலே இருந்து பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் இலக்கணம் என்ன? நன்னூல் சூத்திரமே உண்டு, சென்று தேய்ந்து இருதல். எந்த பொருளுக்கும் 3 நிலைதான். ஒன்று உற்பத்தியாகிறது, உற்பத்தியாகி வளர்கிறது. வளர் சிதை மாற்றம். வளர்கிறது, சிதைகிறது, முடிகிறது. எந்த பொருளையும் எடுத்துக்கொள், உயிர் அற்றவை உயிர் உள்ளவை எதுவானாலும் நிலைத்து நிற்காது. மனிதன் 100 ஆண்டுகளில் முடிந்து போகிறான் என்றால் ஒரு மலை 1000 ஆண்டுகளில் காணாமல் போகலாம். ஒரு மரம் 200 ஆண்டுகளில் இல்லாமல் போகலாம். எனவே பிரபஞ்ச படைப்பில் நிலைத்து நிற்கக்கூடியது என்று ஒன்றும் கிடையாது. அப்படியானால் நிலையற்ற இந்த உலகத்தில்
எது நிலையானது என்று தேடி தெளிவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் தெளிந்த அறிவு. அந்த அறிவை பெற்றவன்தான் சித்தன். ரெண்டு விதமாக அறிவை தமிழன் பேசுவான். ஒன்று நூலறிவு, இன்னொன்று வாலறிவு. நீங்கள் வள்ளுவனை படித்தால் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்கிறான். அப்படியானால் நூலறிவு வேறு, வாலறிவு வேறு. புத்தகங்களை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறதே அது நூலறிவு. அதனால்தான் சிவவாக்கியார் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவி. நிறைய புத்தகங்களை படிப்பதனால் நிறைய ஞானம் கனிந்து விட்டதாக நம்பக்கூடியவர்கள் திருமூலரை திரும்பி பார்க்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவி. இன்னும் அழகு தாயுமானவர் சொல்வார், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். கல்லாத பேர்களே நல்லவர்கள். கற்றும் அறிவு பெறாத என் கர்மத்தை என் செய்வேன் என்று தாயுமானவர் புலம்புகிறார். எனவே வெறும் ஏட்டில் கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. அதனால்தான் வள்ளலார் சொல்கிறார், கற்றதெல்லாம் மறப்பதற்கே. கற்றதெல்லாம் மறப்பதற்கே என்றார் வள்ளலார். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம் உடம்பில் குளிக்கிற பொழுது சோப்பு போடுகிறோம். ஏன் சோப்பு போடுகிறோம்? உடம்பில் இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பை பயன்படுத்துகிறோம். உடம்பில் உள்ள அழுக்கை அகற்றுவதற்காகத்தான் சோப்பை பயன்படுத்தினோம். பிறகு சோப்போடு பாத்ரூமில் இருந்து வெளியே வர வேண்டியது தானே. அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? எந்த அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பை பயன்படுத்தினோமோ அந்த சோப்பு நுரையை அகற்றுவதற்கு மீண்டும் நாம் நீரை பயன்படுத்துகிறோம். அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பு என்பதற்காக சோப்போடு வருவதில்லை. அறிவை கொடுப்பதற்கு கல்வி உண்மைதான். ஆனால் அந்த கல்வியிலிருந்தும் விடுபடுகிற போதுதான் நீங்கள் நூலறிவிலே இருந்து வாலறிவுக்கு வந்து சேர முடியும். அந்த வாலறிவை பெற்றவன் தான் சித்தன். சித்தம் தெளிந்தவன் எவனோ அவன்தான் சித்தன். தமிழ்நாட்டில் மரபுப்படி 14 சித்தர்கள் என்று சொல்வார். 14 சித்தர்களுடைய ஞான கோவை பாடல்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த 14 சித்தர்களில் பட்டியல் மாறுபடும். சித்த வைத்தியம் என்பது முழுக்க முழுக்க தமிழன் மட்டுமே கண்டுபிடித்த மூலிகை வைத்தியம். அது இந்த தமிழர்கள் கண்டுபிடித்த சித்த வைத்தியம். சித்த வைத்திய நூல்களை எழுதிய சித்தர்களை மட்டும் கணக்கிலே கொண்டு 14 சித்தர்கள் பட்டியல் உண்டு. அதில் பட்டினத்தார் கிடையாது. ஞான நூல்களை வழங்கியவர்கள் அவர்கள் 14 சித்தர்கள் என்று ஒரு பட்டியல் வருகிற பொழுது அந்த பட்டியலில் பட்டினத்தார், பத்ரகிரியார், வள்ளலார் உட்பட திருமூலரிலே இருந்து 18 பேருக்கு தனியாக ஒரு இடம் வருகிறது. இப்பொழுது முதலில் பட்டினத்தாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். முதலில் பட்டினத்தார் கதை சொல்கிறேன். இந்த 1 மணி நேரத்திற்குள் பட்டினத்தார் கதையும் அதன் பின்புலமும் பட்டினத்தாரிடமிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியும் என்ன என்பதை மட்டும் சிந்திப்போம். நண்பர்களே, பூம்புகாரில் சிவநேச செட்டியார் என்பவருக்கும் ஞானகலை ஆட்சிக்கும் மகனாக பிறந்தவர்தான் பட்டினத்தார். பட்டினத்தாருடைய இயற்பெயர் ஸ்வேதாரண்யர், திருவெண்காடர். வடமொழி தவிர்த்து தமிழில் சொல்வதென்றால் திருவெண்காடர். ஸ்வேதாரண்யம் என்பது வடமொழி சொல். ஸ்வேதாரண்யம் கோவில் கொண்டிருந்த ஈசன் நினைவாக அந்த பெயர் வைக்கப்பட்டது. 5 வயதில் தந்தையை பட்டினத்தடிகள் இழக்கிறார். தாயின் மேல் அவருக்கு ஏன் அவ்வளவு ஈடுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 வயதில் தந்தையை இழந்தவர் தாயின் துணையால் தான் அவர் வளர்ச்சி அடைகிறார். 5 வயதில் தந்தையை இழந்தார். 6 வயது அவருக்கு நடக்கிற பொழுது அவருடைய கனவில் சிவன் வருகிறார். நீங்கள் சிலவற்றையெல்லாம் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளாக பார்க்க வேண்டும். இது நடக்குமா, இது நடந்திருக்க வாய்ப்புண்டா
என்றெல்லாம் அலசி பார்ப்பதற்கு இங்கே இடம் இல்லை. பட்டினத்தடிகளின் ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வரலாற்றையும் வரலாற்று ஆசிரியர்கள் நேரிடையாக பார்த்து துல்லியமாக அளந்து எழுதி வைத்தது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் சான்றோர்களாக இருந்த யாரும் தங்களுடைய சரித்திரத்தை எழுதி வைத்து பழக்கமில்லை. அவனவன் சுயசரிதத்தை எழுதி வைத்து எவனுக்கும் பழக்கம் இல்லாத காரணத்தால் வள்ளுவன் தொடங்கி இன்று வரை யாருடைய சரித்திரமும் நமக்கு சரியாக தெரியவில்லை. செவி வழியாக வந்தவைதான். அதில் கற்பனை அதிகமாக கலந்திருக்கும். காரணம், தமிழனுக்கு கற்பனை அதிகம். எனவே நிறைய கற்பனை இருக்கும், கட்டுக்கதைகள் இருக்கும். அவற்றிலிருந்து எப்படி பாலும் நீரும் கலந்திருக்கிற பொழுது அன்னம் நீர் தவிர்த்து பால் எடுப்பது போல் நாம் அன்னங்களாக இருந்து பட்டினத்தடிகளை பார்ப்போம். முதலில் சொல்லப்படுகிற கதை என்ன என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவன் கனவிலே வருகிறார். சிவன் கனவிலே வந்து, ஸ்வேதாரண்யம் கோவிலுக்கு பக்கத்தில் நீ வா, உனக்கு நான் சிவதீட்சை தருகிறேன் என்கிறான். 6 வயதில் சொன்னபடி அவன் போனான். இறைவனே ஆசானாக வந்து அவனுக்கு சிவதீட்சை வழங்கி ஒரு பெட்டியை கொடுக்கிறான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் ஒரு ஸ்படிக லிங்கமும் ஒரு மரகத பிள்ளையாரும் இருக்கு. அதை கொண்டு போய் ஸ்படிக லிங்கத்தையும் மரகத பிள்ளையாரையும் வைத்து அன்றாடம் வழிபாடு செய்கிறார் பட்டினத்தடி திருவெண்காடர். நண்பர்களே, ஓரளவு செல்வ வளத்தோடு இருந்த அந்த குடும்பம் ஏற்கனவே தந்தையின் மறைவு, இருக்கக்கூடிய செல்வத்தை அடியார்களுக்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் தரித்திரம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது. வறுமை சூழலில் நம்முடைய பசியாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லையே என்று பட்டினத்தடிகள் கவலைப்படவில்லை. அன்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெரிய புராணம் படிக்கிறீர்கள், நீங்கள் 63 நாயன்மார்களின் புராணங்களை படிக்கிறீர்களே, பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களுடைய சாதனை என்னவென்றால் சிவனடியார்களுக்கு சோறு போட்டதுதான். தேடி தேடி சென்று அடியார்களை வரவழைத்து சோறு போட்டதுதான் அவர்கள் சாதனை. அப்படி என்றால் என்ன நோக்கம் அதில் இருக்கிறது? பாரதிதாசன் ஒரு வரி சொன்னான், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். சோற்றில் நீ கை வைப்பதற்கு முன்பு இந்த சோறு உன் சக மனிதர்களுக்கும் கிடைக்கிறதா என்று சிந்தி. கிடைக்காமற் போனால் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வழியை கண்டுபிடி. உலகத்தை உண்ணச் செய்து நீ உண்ண வேண்டுமே தவிர உலகம் எக்கேடு கெட்டாலும் நான் உண்டால் போதும் என்று மனிதன் வாழலாகாது என்பதற்காகத்தான் சிவனடியார்கள் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே பட்டினத்தடிகள் வரக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் எதையும் செய்ய முடியவில்லையே, பசியாற்ற முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு உறங்குகிற பொழுது மீண்டும் இறைவன் கனவிலே வருகிறான். கவலைப்படாதேன், கண் விழித்து நீ பார்க்கிற பொழுது உன்னுடைய வீடு முழுவதும் திரவியங்கள் கொட்டி கிடக்கும் என்று சொன்னார். இவன் கண் விழித்து பார்த்தால் வீடு முழுவதும் திரவியங்கள் இருக்கின்றன. அந்த திரவியங்களை வைத்துக்கொண்டு அடியார்களுக்கு தருகிறான். குலத்தொழில் வணிகம் என்பதனால் அவர் செட்டியார், இப்பொழுது நகரத்தார்கள் இருக்கிறார்களே அந்த பிரிவு வணிகம் அவர்கள் குலத்தொழில். எனவே குலத்தொழிலில் ஈடுபடுகிறார். மிகச்சிறந்த வணிகராக வளர்கிறார். பட்டினத்து செட்டி என்று பெயர் பெறுகிறார். சோழ அரசனுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வம் திரண்ட மனிதனாய் வலம் வருகிறார் புகார் மண்ணில் பட்டினத்தடிகள். 16 வயதில் அவருக்கு திருமணம் நிகழ்கிறது. அவரின் கரம் பற்றிய பெண்மணி சிவகலை ஆட்சியார். பட்டினத்தடிகளின் தாயார் பெயர் ஞானகலை ஆட்சியார். பட்டினத்தடிகளின் மனைவி பெயர் சிவகலை ஆட்சியார். சிவசிதம்பரம் என்பவருக்கும் சிவகாமிக்கும் மகளாக பிறந்தவர் அவர். இந்த சிவகலை ஆட்சியை 16 வயதில் கரம் பற்றினார். 30 வயது ஆகிறது, குழந்தை பேறு வாய்க்கவில்லை. 30 வயதாகியும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. குழந்தைக்காக தவம் இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களிடையே ஒரு மரபு, ஒரு ஐதீகம் உண்டு. என்ன தெரியுமா?
திருமணம் ஆன உடனேயே பிள்ளை பிறத்தல் தகாது. ஏனென்றால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய இருவர் இதயங்களிலும் காம உணர்ச்சிதான் மிகுதியாக இருக்கும். அந்த காம உணர்ச்சியின் உந்துதலில் உடனடியாக பிறக்கக்கூடிய குழந்தை காம உணர்ச்சி கூடுதலாக கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் இளமை மீதூர வாழ்க்கை நடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் காமத்திலே இருந்து விடுபட்டு அறிவு முதிர்ந்து கருணை நெகிழ்ந்து இதயம் கனிந்து பிறகு ஒரு பிள்ளை தவமிருந்து பெறுகிற போது அந்த பிள்ளை ஆன்மீக செல்வனாக உருப்பெறும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் 16 வயதிலிருந்து 30 வயது வரை காத்திருக்கிறார் பட்டினத்தடிகள். 30 வயதாகியும் பிள்ளை பிறக்கவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? திருவிடை மருதூர் ஈசனுக்கு முன்னாலே போய் விண்ணப்பம் வைக்கிறார். ஈசனுக்கு முன்னால் இவர் விண்ணப்பம் வைத்தார் பிள்ளை வேண்டும் என்று. அந்த திருவிடை மருதூரில் சிவசருமர் என்கிற ஒரு அந்தணன் இருந்தார். இந்த சிவசருமருடைய ஒரே வாழ்க்கை முறை இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் சிவனடியார்களை வரவழைத்து விருந்தோம்புவதில் செலவழிப்பதுதான். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, அதுதான் வாழ்க்கை. இப்பொழுது பிடி அரிசி எடுத்து போடுவதற்கு கூட தயங்குகிற வாழ்க்கை நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. எறும்புகள் உண்பதற்காகத்தானே நண்பர்களே வீட்டின் வாசலில் சிற்றெரும்புகள் உண்பதற்காகத்தான் மாக்கோலம் போட்ட இனம் இது. இன்றைக்கு மாக்கோலம் என்பது சாக்கில் போடுவது போய் இப்பொழுது கோலம் போடுவதே முடிந்து விட்டது. சிற்றுயிர்கள் வரையில் உணவு போய் சேர வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவற்றையெல்லாம் வாழ்வில் ஒரு சடங்காக சமயத்திலே கொண்டு வந்து சேர்த்த இனம் இது. இப்பொழுது எல்லாம் முடிந்து போனது. எனவே சிவசருமர் இருந்த சொத்து முழுவதையும் இழக்கிறார். உங்களில் சில பேர் நினைக்கலாம், இருக்கிற சொத்து முழுவதையும் ஊருக்கு அளித்து விட்டு ஒவ்வொருவனும் ஓட்டாண்டியாகவே வந்து நிற்பதுதான் வாழ்க்கையா என்று கேட்கலாம். இழந்தவனுக்குத்தான் அந்த வாழ்க்கையின் பெருமை தெரியுமே தவிர இருப்பவனுக்கு அது தெரிய. இழந்து பார்த்தால்தான் அவனுக்கு தெரியும். நமக்கு அவன் பிச்சைக்காரனாக தெரிவான். அவன் தெருவிலே உருளுவான், குப்பையிலே புரளுவான், ஓடெடுத்து பிச்சை எடுப்பான். இது என்னடா பிச்சைக்காரன் எடுப்பான்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தம் கோடி கோடியாக வைத்துக் கொண்டு 10 கார்களில் பவனி வரக்கூடிய மனிதர்களுக்கு கிட்டுவது கிடையாது. அது அனுபவத்தின் பார்ப்பட்டது அது. எனவே சிவசருமர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். வறுமையில் இருக்கிறார். கடைசியில் தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை விற்று அதில் சிவனடியார்களும் பசியாற்றுகிறார். அவர் மனைவியின் பெயர் சுசீலை. பொதுவாகவே நமக்கு பல பெயர், நமக்குள்ள பெயருக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று, சுசீலா என்று ஒரு பெண்ணுக்கு பெயர் வைத்திருந்தால், தாயே சுசீலா என்று உனக்கு பெயர் வைத்திருக்கிறார்களே, சுசீலா என்றால் என்ன அர்த்தம் தெரியாது. சீலம் என்றால் ஒழுக்கம், சுசீலம் என்றால் சிறந்த ஒழுக்கம். எனவே சிறந்த ஒழுக்கம் உள்ளவளாக இருந்தால் சுசீலை. அந்த கணவன் செய்த சிவனடியார் தொண்டில் அவளும் கை கொடுத்தாள். திருமாங்கல்யத்தையும் எடுத்து கொடுத்தாள். திருமாங்கல்யமும் விற்று தீர்ந்தாயிற்று. இனி இந்த சிவனடியார்கள் பசியாற்றுவதற்கு வழியில்லையே என்ற வருத்தத்தோடு சிவசருமர் உறங்குகிற பொழுது சிவசருமர் கனவிலே ஈசன் வருகிறார். கவலைப்படாதே, உன்னுடைய வறுமை தீர வாழ்நாள் முழுவதும் சிவனடியார்களின் பசியாற்றி நீ மகிழ்ச்சி அடைய வழி ஒன்று வைத்திருக்கிறேன். காருண்யா மூர்த்தத்தில் வில்வ மரத்தடியில் நானே ஒரு குழந்தையாக வந்து இருப்பேன். அந்த குழந்தையை நீ கொண்டு போய் பட்டினத்து செட்டியிடம் கொடு. எடைக்கு எடை பொன் கொடுப்பான். அந்த பொன்னை வைத்துக் கொண்டு நீ வாழ்க்கை முழுவதும் அடியார்களுக்கு அளிக்கலாம். கனவில் கண்டபடி சிவசருமர் சுசீலையுடன் போகிறார். அந்த ஞான குழந்தையை பார்க்கிறார். இறைவனே குழந்தையாக வந்திருந்தால் அந்த குழந்தையின் அழகு எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு அழகான குழந்தையை கொடுப்பதற்கு சுசீலைக்கு மனம் வரவில்லை. ஆனாலும்
சிவசருமர் இது இறைவன் இட்ட கட்டளை என்று சொல்லி அந்த குழந்தையோடு பட்டினத்து செட்டியிடம் போகிறார்கள். பட்டினத்து செட்டியின் கனவிலும் ஈசன் தோன்றி ஒரு அந்தணன் குழந்தையோடு வருவான், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை நீ பணம் தங்கம் கொடுத்து அந்த குழந்தையை உன் குழந்தையாக்கிக் கொள் என்று சொன்னார். இதுதான் பிட் ப்ரோகோ என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். என்னிடம் ஒன்றிருக்கிறது, உங்களிடம் ஒன்றிருக்கிறது, உங்களிடம் இருப்பது என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பது உங்களிடம் இல்லை. இதற்கு ஒரே வழி என்ன? என்னிடம் இருப்பதை உங்களுக்கு தருவதும் உங்களிடம் இருப்பதை நான் பெற்றுக் கொள்வதும் என்ற நிலை வந்துவிட்டால் இருவருடைய விருப்பமும் நிறைவேறி விடுகிறது. இங்கே குழந்தை வேண்டும் இவருக்கு, வறுமை தீர வேண்டும் அவருக்கு, பணம் இங்கே இருக்கிறது, பிள்ளை அங்கே இருக்கிறது. பிள்ளை வந்தது, பணம் போனது, இருவர் பிரச்சனையும் தீர்ந்தது. இந்த திருவிடைமருதூர் ஈசனுடைய அருளால் கிடைத்த குழந்தை என்பதனால் அந்த குழந்தைக்கு மருதபிரான் என்று பட்டினத்தார் பெயர் வைக்கிறார். ஈசனே குழந்தையாக வந்து சேர்ந்தான் அல்லவா? கல்வி கேள்வியில் தேர்ச்சி உறுகிறான். 16 வயது வருகிறது. மிகப்பெரிய செல்வந்தராக பட்டினத்தடிகள் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் சூட வலம் வருகிற காலம் அது. அப்பொழுது இந்த பிள்ளை 16 வயதான பிறகு தந்தையிடம் வந்து, தந்தையே, நான் இப்பொழுது நம்முடைய குலத்தொழிலில் ஈடுபடுவதற்காக கடல் கடந்து சென்று வணிகம் செய்ய விரும்புகிறேன் என்றான். இளம் பிள்ளையை வணிகத்திற்கு அனுப்புவதற்கு தயங்கினாலும் பிள்ளை வணிகம் செய்து மேலும் பொருளை வளர்ப்பதற்கு முயல்கிறான் என்கின்ற அந்த சூழலை பார்க்கிற பொழுதே பட்டினத்து செட்டியினுடைய மனம் விம்முகிறது. நிரம்ப பொருள் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். மரக்கலத்தில் சென்றான், வேறு நாடுகளுக்கு போய் சேர்ந்தான், வணிகம் முடித்து திரும்புகிறான். எதை வாங்கி கொண்டு வருகிறான்? விலை மதிப்பற்ற பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வருகிற பொழுது எரு முட்டைகளையும் தவிட்டையும் மூட்டை மூட்டையாக வாங்கி கொண்டு வருகிறான். இவன் துறைமுகத்தில் வந்து இறங்குவதற்கு முன்னாலேயே இவன் வீடு நோக்கி உடன் சென்ற வணிகர்கள் பட்டினத்தாரிடம் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய பிள்ளையின் சித்தம் கலங்கிவிட்டது, விலை மதிப்பற்ற செல்வம் அனைத்தையும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வெறும் தவிட்டையும் எருமுட்டையையும் விராட்டி இவற்றை கொண்டு வந்திருக்கிறான், மூட்டை மூட்டையாக போய் பார் என்றார். பட்டினத்தடிகள் பொருள் மீது நாட்டம் கொண்ட மனிதனாக இருந்த நேரம் அது. இவ்வளவு பொருளையும் நாம் அள்ளி கொடுத்து அனுப்பி வைத்தோம், அவை அனைத்தையும் வீணாக்கி விட்டு எருமூட்டையும் தவிடையும் கொண்டு வந்திருக்கிறானே என்று மிகுந்த கோபத்தோடு மரக்கலம் இருக்கும் இடம் நோக்கி சென்றார். பிள்ளை இந்த இடைவெளியில் வீடு வந்து சேர்ந்தான். தாயை பார்த்தான். தாயிடம் ஒரு பெட்டி கொடுத்தான். சிவன் பட்டினத்தடிகள் 6 வயதில் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு பெட்டி கொடுத்தார். அந்த பெட்டியில் ஒரு ஸ்படிகலிங்கமும் பிள்ளையாரும் மரகத பிள்ளையாரும் இருந்தது. இப்பொழுது ஈசனே மகனாய் பிறந்து மருதபிரானாய் வளர்ந்தவன் 16 வயதில் வணிகம் செய்து திரும்பிய பிறகு தாயை சந்தித்து ஒரு பெட்டி கொடுத்து, அம்மா தந்தை வந்ததும் கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறான். இவன் மிகுந்த சினத்தோடு பட்டினத்து செட்டி போனான். மரக்கலத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மூட்டைகளை பிரித்து பார்க்கிறான். வராட்டி இருக்கிறது. இந்த வராட்டியையா பித்தம் கலங்கிய மகன் கொண்டு வந்தான் என்று வீசி எறிகிறான். வீசி எறிந்த வராட்டியிலே இருந்து நவரத்தினங்களும் சிதறுகின்றன, நவமணிகளும் சிதறுகின்றன. தவிட்டை எடுத்து பார்க்கிறான். தவிடு முழுவதும் பொன் துகளாக இருக்கிறது. ஆஹா, பொன் துகள் என்று ஊருக்கு தெரியாமல், நவமணிகள் என்று உடன் வந்தவர்களுக்கு தெரியாமல், எவ்வளவு தந்திரமாய் வணிகத்திலே தேர்ந்து நம்முடைய மகன் கொண்டு வந்திருக்கிறான், இவன் அல்லவோ மகன் என்று பெருமிதத்தோடு வீடு வந்து பார்த்தான். மகனை ஆறத் தழுவி உச்சி மோந்து உள்ளம் மகிழ எங்கே மகன் என்று கேட்டான். சிவகலை சொன்னால், மகன் காணோம், ஆனால் அவன் உங்களுக்கு தருவதற்காக ஒரு பெட்டி தந்தான் என்றான். இந்த பெட்டியை பிரித்து பார்க்கிறான். ஒரு பட்டு துணியில்
ஒரு காதருந்த ஊசி சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு ஓலை இருக்கிறது. பட்டு துணியில் என்ன இருக்கிறது என்று விரித்து பார்த்தான். காதருந்த ஊசி. ஓலையை பிரித்து பார்த்தான். காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்று இருக்கு. அவ்வளவுதான். அதுவரை கிடைக்காத ஞானம், அதுவரை வந்து சேராத விழிப்புணர்வு, அதுவரையில் வந்து சேராத மெய்ஞானம் அந்த ஒரு வரியில் வந்தது. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம், காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வரியை ஒருவனுக்கு முக்தி வந்து விடுமா? முக்தி என்றால் வேறொன்றுமல்ல. முக்தி என்றால் விடுபடுதல் என்று பொருள் தமிழில். விடுபடுதல். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலே இருந்து, இந்த பிறவி பிணியிலே இருந்து விடுபடுவதற்கு பெயர்தான் முக்தி. இந்த முக்தியை அடைவதற்கான காலம் பட்டினத்தடிகளுக்கு கனிந்து விட்டது. இது ஒரு பிறவியில் வராது. பிறவிதோறும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவினை தவிர்த்து நல்வினை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து அது ஒரு பிறவியில் முற்றாக கனிந்து அத்தோடு அவனுக்கு பிறவித்தலை அறுபடும். புத்தன் எப்படி உருவாகிறான் என்று பௌத்தம் சொல்கிறது தெரியுமா? ஒரு பிறவியில் ஒரு சித்தார்த்தன் புத்தனாக முடியாது. 1000 பிறவிகளுக்கு பின்னாலேதான் ஒரு புத்தன் உருவாக முடியும். அப்படி என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சி நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது பட்டினத்து செட்டி இந்த ஒரு வரியில் பரிபக்குவ நிலையை அடைகிறான் என்றால் பல்லூழி காலம் இதற்கு முன்பு நடந்த பரிணாமத்தின் நிறைவு இப்பொழுது வந்து நிகழ்கிறது. பார்த்தான். காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே. இந்த வாழ்க்கையின் நிலையாமை தெரிகிறது. யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, வளவிய வான்பொருட் செல்வம் நிலையாமை என்றெல்லாம் மணிமேகலை பேசும். நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை. நிலையற்ற இந்த செல்வங்களை சேமிப்பதற்காகவா இவ்வளவு சிரமங்களை நான் அனுபவித்தேன்? யோசித்து பார்க்கிறான். இவற்றிலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான பேரின்பம் என்ற புரிதல் வந்த அடுத்த கணமே துறவு கோலம் பூணுகிறான். பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருந்தவன் அனைத்தையும் துறந்து ஒற்றை கோவணத்தோடு வெளியேறுகிறான். நண்பர்களே, அவன் வீட்டை விட்டு துறவியாக வெளியே வருகிற பொழுது தடுப்பவர்கள் யார்? தாயும் மனைவியும். பிள்ளை இருந்தால் பிள்ளை. ஒரு துறவியாக எவனாவது போக துணிந்தால் நீ துறவி ஆகாதே என்று தடுப்பதற்கு முனையக்கூடியவர்கள் முதலில் தாய், மனைவி, பிள்ளைகள். இங்கே பிள்ளை இல்லை, தாயும் மனைவியும் தடுத்தார்கள். ஆனால் மனைவியை உதறினான், தாயை தள்ளினான், வெளியே வருகிறான். நான் இன்றைக்கு நீங்கள் நிறைய 50 வயது கடந்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்பதுதான் எனக்குள்ள கவலை. 20 வயது இளைஞர்களுக்கு மட்டும்தான் பட்டினத்தார் போய் சேர வேண்டும். பட்டினத்து அடிகளிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? எல்லா உறவுகளையும் துறக்கக்கூடிய துறவி கூட துறக்க முடியாத ஒரு உறவு பெற்றெடுத்த தாயின் உறவு என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எதை நீங்கள் பட்டினத்தாரிடம் தெரிந்து கொள்ளாமற் போனாலும் சரி, தாயின் உறவு எப்படிப்பட்டது? இந்து சமயத்தில் இலக்கணம் உண்டு. நண்பர்களே, ஒரு மனிதன் சந்நியாசம் பெற்றுவிட்டால், துறவி ஆகிவிட்டால், அதற்கு பிறகு அவனுக்கு பூர்வாசிரமம் கிடையாது. அவனுக்கு தந்தை, தாய் உறவு, உற்றவர், பெற்றோர், நண்பர், பூர்வாசிரமே கிடையாது. அவன் புதிய பிறவி எடுத்து விடுகிறான், துறவி. அந்த துறவி வருகிற பொழுது பெற்ற தந்தையே எதிரில் வந்தால் தந்தை அவன் காலிலே விழுந்து வணங்க வேண்டும். தந்தை தான் பெற்ற பிள்ளை துறவியான பிறகு அவன் காலில் இவன் விழுந்து வணங்க வேண்டும். ஆனால் சகலத்தையும் துறந்து விட்ட சனாதன தர்மத்தின் சந்நியாசியாக அவன் உருப்பெற்ற பின்னாலும் வருகிற பொழுது இடையிலே தாயை சந்தித்தால் அந்த சந்நியாசி தாயின் காலில் விட வேண்டும். தாய்க்கு அவ்வளவு பெரிய மகத்துவம், அவ்வளவு பெரிய மரியாதை.
எனவே பட்டினத்தடிகள் மனைவியை துறந்தான், தாயை தள்ளுகிறான். தாய் சொன்னாள், மகனே, என்னையுமா நீ துறந்து செல்கிறாய்? எல்லாவற்றையும் துறக்கக்கூடிய உள்ளம் வந்து சேர்ந்த பின்னாலும் இந்த தாயின் உறவை துறக்க அவனாலே முடியவில்லை. உடனே பட்டினத்து செட்டியார் சொல்கிறார், தாயே, நீ இருக்கிற வரையில், உன் இறுதி நாள் வருகிற வரையில் இந்த ஊரிலேதான் நான் சுற்றி கொண்டிருப்பேன் என்றார். தாய் இறக்கிற வரையில் அந்த பூம்புகாரில் பொது மண்டபத்திலேதான் அவர் இருந்தார். தாய் மறைவுக்கு பின்னாலேதான் அவர் சிவத்தலங்களுக்கு புறப்படுகிறார். எந்த நேரத்தில் தாய்க்கு மரணம் சம்பவிக்குமோ அந்த நேரத்தில் நாம் ஈமக்கடன் ஆற்றுவதற்கு முடியாமல் போய்விடுமோ என்ற கலக்கத்தில் எல்லா உறவுகளையும் துறந்தவர் அந்த தாயின் உறவை மட்டும் துறக்க விரும்பவில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சனாதன தர்மத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற சன்னியாசி சங்கர். ஆதிசங்கரர் இந்து சமயத்துக்கு புனருத்தாரணம் கொடுத்தவர். காலடியிலே பிறந்தவர், கால்நடையாகவே நடந்து இந்தியா முழுவதும் இந்து சமயத்தை வளர்த்தெடுத்தவர். அவரும் 16 வயதில் துறவியானார். அவர் துறவியாகிற பொழுது ஆரியாம்பிகை அவருடைய தாய், ஒரே மகன், செல்வ வளம் மிக்க. எப்படி பட்டினத்தடிகள் செல்வ வளம் மிக்கவரோ அப்படி ஆதிசங்கரரும் செல்வ வளம் மிக்கவர். அந்த பட்டினத்தடிகளைப் போல சங்கரர் துறவியாகிற பொழுது ஆரியாம்பிகை கண்ணீர் விட்டு கதறுகிறாள், மகனே, ஏற்கனவே கணவனை இழந்தவள் நான். என் ஒரே தோன்றா துணையாய் வந்து சேர்ந்தது நீ ஒருவன்தான். நீயும் இல்லாமற் போனால் தனிமரமாய் நான் நின்று விடுவேனே, என்னை விட்டு போவது தகுமா என்று புலம்புகிறாள். எல்லா உறவுகளையும் துறந்து விட்ட சங்கரர் சொன்னார், தாயே, உன்னை நான் ஒருபோதும் துறக்க மாட்டேன். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உன் மரண பொழுதில் நான் மடி சுமப்பேன் என்று சத்தியம் செய்தார். சத்தியம் செய்துவிட்டு புறப்படுகிறார். இந்தியா முழுவதும் சுற்றினார். இந்து சமயத்தை உருவாக்கினார். 6 பிரிவுகளாக இந்து சமயம் உருவானது. அவற்றையெல்லாம் தனியாக பேச வேண்டிய. சிருங்ககிரியிலே அவர் அமர்ந்திருக்கிறார். சிருங்ககிரி மடத்தில் அவர் அமர்ந்திருக்கிற பொழுது தன்னுடைய தாயின் அந்திமம் வருவது அவருக்கு புரிந்து விடுகிறது. தன் தாய் மரண பொழுதில் இருக்கிறாள் என்று மன உணர்வு சொன்ன அடுத்த கணமே சிருங்ககிரியிலிருந்து காலடி நோக்கி விரைகிறார். காலடிக்குள் வந்து பார்த்தால் தாய் மரணத்தின் வாசலில் இருக்கிறாள். சத்தியம் செய்தபடி தாயை மடி சுமக்கிறார். மடி சுமந்தார். தாய் பார்த்தால் பிரக்ஞையற்ற நிலையிலே அவள் இருக்கிறாள். அந்த பிரக்ஞையற்ற நிலையிலும் கூட தன்னுடைய மகன் மடி சுமக்கிறான் என்பதை பார்த்து மகிழ்ந்து கண்மூடுகிறாள். அவள் கண்மூடிய பிறகு அவருடைய உறவு கூடியது. ஊரார் கூடினார்கள், உறவு கூடியது. அத்தனை பேரும் சொன்னார்கள். ஏனென்றால் செல்வம், திரண்ட செல்வம் உள்ளவன். சங்கரனோ துறவியாகிவிட்டான், தாயும் செத்து போனாள். எனவே யார் இந்த சொத்தை அடைவது என்று உறவுகளுக்குள்ளே போட்டி. அதனால் ஈமக்கடனை நான் செய்து நான் அந்த சொத்தை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவனும் துடிக்கிறான். சங்கரர், நான் ஈமக்கடன் நானே செய்ய போகிறேன் என்கிறார். உறவுகள் அனைத்தும் சூழ்ந்து சங்கரரை அச்சுறுத்தின. நீ சந்நியாசி. சனாதன தர்மத்தில் சந்நியாசிக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. நீ பிரேத சம்ஸ்காரம் எல்லாம் செய்யலாகாது. இந்து சமயத்தின் சனாதன தர்மத்தின் பண்புகளுக்கு மாறாக நீ நடக்கலாகாது, நீ விலகி நில் என்றார். என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் தான் ஈமக்கடன் ஆற்றுவேன். அவளுக்காக நான் எதையும் செய்ததில்லை. இந்த இறுதி கடனையாவது என்னை செய்ய அனுமதியுங்கள் என்று சொல்கிறார். நீ அப்படி செய்வதானால் ஊரே உன்னை விலக்கி வைக்கும் என்று ஒரே குரலில் உரத்து முழங்கியது. யார் குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. தன்னுடைய தாயின் பிரேத சம்ஸ்காரத்தில் அவன் ஈடுபடுகிற பொழுது ஊர் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தது. பிணம் சுமப்பதற்கு 4 பேர் வேண்டும். சங்கரனோடு சேர்ந்து சுமக்க 3 பேர் தயாராக இல்லை. அப்பொழுது சங்கரன் பார்த்தான்.
கால்களாலே இந்தியா முழுவதையும் அளந்து இந்து சமயத்துக்கு புனருத்தாரணம் கொடுத்த அந்த மகான் தன்னுடைய தோளில் தாயை எடுத்து சுமந்து நீண்ட தூரம் நடந்து செல்ல முடியாது என்பதனால் வீட்டின் புறக்கடையிலே கொண்டு போய் அந்த தாயின் சடலத்தை கிடத்தி பிரேத கடனை செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது 5 பாடல் பாடுகிறார். வடமொழியில் மாத்ருகா பஞ்சகம் என்று அதற்கு பெயர். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் படிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் பாபா பிளாக் ஷிப் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷிப். பையன் ஆங்கிலம் படித்தால் உருப்பட்டு விடுவான், தமிழ் படித்தால் தற்குறியாகி விடுவான். இப்படித்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழை எவன் ஒழுங்காக படித்தானோ அவனை தமிழ் ஒருபோதும் கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அன்னை தமிழை அன்போடு ஒழுங்காக காதல் கசிய கசிய படித்தால் அந்த தமிழ் அவனுக்கு சோறு போடும். நான் சட்டம் படித்தவன். நான் படித்த சட்டத்தின்படி சோறு பெற வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போனேன். என் மனோதர்மத்திற்கு ஒரு நாள் கூட அந்த நீதிமன்றத்தில் நிற்க முடியவில்லை. என்னால் இதே பட்டினத்தார் சொல்வார், நாப்பிளக்க பொய் பேசி நவநிதியம் தேடி. பொருள் எப்படி தேட முடியும்? நீங்கள் உயர்ந்த மனிதன் என்று ஒரு திரைப்படம் வந்ததை பார்த்திருப்பீர்கள். சிவாஜி கணேசன் நடித்த நல்ல படங்களில் ஒன்று அது. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். அப்பொழுது அவர் ஒரு பொய் சொல்லிவிட்டதாக அவருடைய மனைவி சவுகார் ஜானகி நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பார். அப்பொழுது சிவாஜி பேசுவார், ரொம்ப அற்புதமான இடம் அது. ஆம், பொய் தான். உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதே வைர நெக்லஸ், இந்த வைர நெக்லஸ் எத்தனை பொய் சொல்லி சம்பாதித்தது தெரியுமா? இத்தனை மில்கள் இருக்கின்றனவே, இத்தனை தோட்டங்கள் இருக்கின்றனவே, இவ்வளவு கார்கள் இருக்கின்றனவே, இவ்வளவு மாட மாளிகைகள் இருக்கின்றனவே, கோடி கோடியாய் வங்கியில் கணக்கு இருக்கிறதே, இவை அனைத்தும் வந்து சேருவதற்கு எத்தனை பொய்கள் சொல்லப்பட்டன தெரியுமா? பொய் பொய் பொய், பொய்யின் மீதுதான் வாழ்க்கையே என்று சொல்லுவார். அதுதான் பட்டினத்தார் சொல் என்ற அவரும் சம்பாதித்தது எப்படி அவருக்கு தெரியும். அதனால் சொல்கிறார், நாப்பிளக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி. சொல்லுகிற பொய்யில் நாவே பிளந்து விடுகிறதா, அவ்வளவு பொய் சொல்லித்தான் சம்பாதிக்க. இங்கே சங்கரன் பார்த்தான். இந்த மாத்ருகா பஞ்சகத்தில் நீங்கள் பார்க்க அந்த 5 ஸ்லோகங்களையும் படிக்க வேண்டும். தாயே, உன் கருவில் நான் இருக்கிற பொழுது நான் உன் கருவில் சிதையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ மல்லாந்து படுத்திருப்பாய். குப்புறப்படுத்தால் எனக்கு ஏதாவது ஊறு விளைந்து விடுமோ என்று நீ மல்லாந்து படுப்பாய். மல்லாந்து படுக்கிற பொழுது உன் மூச்சு திணறும். உன் மூச்சு திணறினாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே இருக்கிற கரு ஒழுங்காக உருவாக வேண்டும் என்று சிரமங்களை ஏற்றாயே தாயே. அந்த சிரமங்களுக்கு ஈடாக எதை என்னால் செய்ய முடியும்? நீ என்னை பெறுகிற பேறுகாலத்தில் எவையெல்லாம் உனக்கு பிடித்த உணவுகளோ அவற்றை உண்டால் உள்ளே இருக்கிற எனக்கு ஊறு விளைந்து விடும் என்பதற்காக அவை அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு பத்தியம் இருந்த தாயே, இதற்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் என்று அழுது அழுது பாடுவார் சங்கரர். நண்பர்களே, பட்டினத்தாரிலேயே 3 பட்டினத்தார் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் பாடல்களை எல்லாம் பார்த்தால் அவர் 10ஆம் நூற்றாண்டிலே வந்த பட்டினத்தார் என்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல்கள், நான் வழங்கக்கூடிய பாடல்கள், இவை அனைத்தும் 13ஆம் நூற்றாண்டிலே இருந்த பட்டினத்தார் என்று சொல்கிறார். சமீப காலத்தில் ஒரு பட்டினத்தார் இருந்ததாகவும் பேசுகிறார். ஆனால் பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா 13ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா என்ற காலக்கணக்கு முக்கியம் இல்லை. இந்த பட்டினத்து அடிகள் 10 பாடல் பாடி இருக்கிறார் தாய்க்கு. ஆதிசங்கரர் 5 பாடல் பாடி இருக்கிறார். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் படிக்கிற பொழுது உருகாத உள்ளமெல்லாம் அந்த தாய்க்காக அந்த மனிதன் கடைசியில் சொல்கிறான், அக்னி தேவனை அழைக்கிறான். அக்னி தேவனே, நான் சந்நியாசி ஆகிவிட்ட காரணத்தால் இதுவரையில் உனக்கு எதையும் நான் கொடுக்கவில்லை. இதோ
இப்பொழுது முதலாக என் தாயின் தேகத்தை உனக்கு நான் தாரை வார்க்கிறேன், நீ எடுத்துக்கொள் என்கிறான். அக்கினி அதை எடுத்துக்கொள்வதாக சங்கரர் வரலாறு பேசுகிறது. அக்கினி எடுத்துக்கொண்டதோ சங்கரன் நெருப்பு மூட்டினானோ அது முக்கியம் அல்ல. ஆனால் சங்கரன் பாடி அந்த மாத்ருகா பஞ்சகம் 5 பாடலை பார்க்க வேண்டும். அதே போல் இங்கே பட்டினத்தடிகள் வெளியே வந்து விட்டார். அந்த தாய் இருக்கிற வரையில் அந்த இடத்திலேதான் சுற்றி சுற்றி வருகிறார். குப்பை மேட்டில் புரளுகிறார். அந்த ஊர் நடுவே இருக்கிற மண்டபத்திலே தான் தங்குகிறான். கந்தை ஆடையோடு இருக்கிறான். தெரு தெருவாக போய் வீடு வீடாக சென்று பிச்சை ஏற்கிறான். இதை அவனுடைய குடும்பம் பார்க்கிறது. குறிப்பாக அவனுடைய தமக்கை பார்க்கிறாள். எப்பேற்பட்ட செல்வந்தன், இவ்வளவு செல்வம் உள்ள இவன் எல்லாவற்றையும் ஒரு பைத்தியம் போல் துறந்து விட்டு பாத்திரம் ஏந்தி திருவோடி ஏந்தி தெரு தெருவாக போய் பிச்சை எடுத்து குலமானத்தை அழிக்கிறானே, கௌரவத்தை களங்கப்படுத்துகிறானே, இனி இவனை உயிரோடு வாழ விடுதல் தகாது என்று தமக்கை கருதி நஞ்சு கலந்த ஓட்டப்பம் செய்து பட்டினத்தடிகளை அழைத்து கொடுக்கிறாள். அவர் சித்தர். சித்தன் என்று சொன்னால் செப்பரிய 3 உலகும் செம்பொன்னாக்குவோம், செப்பரிய 3 உலகும் செம்பொன்னாக்குவோம், செங்கதிரை தன் சுடராய் செய்து காட்டுவோம், இப்பெரிய உலகத்தை இல்லாமல் செய்வோம். அதான் சித்தன். அட்டமா சித்திகள் என்று சொல்வார்கள். அனிமா, மகிமா, லகுமா என்றெல்லாம் அந்த 8 சித்திகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அனிமா என்றால் அணுவை விட சிறியவனாக ஆக வேண்டுமா, ஆகி காட்டுவான் சித்தன். மகிமா என்றால் மலையை விட பெரிதாக வடிவம் எடுக்க வேண்டுமா, எடுத்து காட்டுவான் சித்தன். நாக்கிலிருந்து உள்நாக்கில இருந்து ரத்தம் சேர்ந்து லிங்கத்தை எடுத்து கொடுக்கிற பிரம்மச்சாரிகள் இல்லாமல் சித்தன் என்பவன் வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் வேறு. அனிமா என்றால் அணு அளவுக்கு, அணுவை விட சிறிதாக தன்னை அவனால் மாற்றிக்கொள்ள முடியும். மகிமா என்றால் இமயத்தை விட உயரமாக வடிவம் பெற வேண்டும் என்றாலும் வடிவம் பெற முடியும். லகிமா என்றால் காற்றை விட லேசாக தன்னை மாற்றி விரைவாக செல்ல வேண்டுமா, முடியும் அவன். பிராத்தி என்றால் எந்த ஒன்றையும் அடைய வேண்டுமா, அதை அவனால் அடைய முடியும். பிராகாமம் என்றால் எந்த ஒன்றையும் படைக்க வேண்டுமா, அதை அவனால் படைக்க முடியும். ஈசத்துவம் என்றால் எல்லாரும் தன்னை வணங்குகிறார் போல் வாழ்ந்து காட்ட வேண்டுமா, வாழ்ந்து காட்ட முடியும். வாசித்துவம் என்றால் எல்லாரையும் இந்த உலகத்தில் தன்னை நோக்கி வசப்படுத்த வேண்டுமா, வசப்படுத்த முடியும். கரிமா என்றால் இந்த 5 புலன்களும் தரக்கூடிய இன்ப துன்பங்களில் இருந்து விட்டு விலகி தன்னையே தனியாய் பார்க்க முடியுமா, முடியும். இந்த 8 சித்திகளும் கொண்டவன் தான் சித்தன், அட்டமா சித்திகள் செய்பவன். எனவே பட்டினத்தடிகளுக்கு இது சாதாரணம். தமக்கை அன்போடு கொடுத்தாள், நடித்து கொடுத்தாள். கொடுத்த ஓட்டப்பத்தை பார்த்தான், உள்ளே நஞ்சு கலந்திருந்தது. அதை எடுத்து கூரையிலே செருகினான். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லிவிட்டு போனான். கூரை எரிந்தது என்று சொல்வான். இதற்கு பிறகு அங்கேதான் சுற்றுகிறான். ஒரு சித்தனுக்கு உண்டான அடையாளம் என்ன, பட்டினத்தடிகளே அழகாக சொல்கிறார். எவன் சித்தன்? நீங்கள் சித்தன் என்று யாராவது சொல்லிக் கொண்டு வந்தால் இந்த அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். எப்படி சித்தன் இருப்பான்? பட்டினத்தார் சொல்கிறார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மாதரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவர்க்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் சித்தர். சித்தன் எப்படி இருப்பான்? அவனை பார்த்தால் பேய் போல் திரிவான், பிணம் போல் கிடப்பான், இட்ட பிச்சையை நாய் போல் தின்பான், நரி போல் உழல்வான். பட்டினத்தடிகளின் பாடல்களை பார்த்தால் பெண்ணை மிக கடுமையாக ஏசி பேசி பாடிய ஒரு மனிதன் தமிழ் இலக்கிய உலகத்தில், சித்தர் உலகத்தில் உண்டென்றால் அது பட்டினத்து அடிகளை தவிர யாரும் கிடையாது. கண்ணென்றும்
மூக்கென்றும் கொண்டு வரக்கூடிய மரளி விட்ட தூது என்பான். யமன் விட்ட தூதடா ஒவ்வொரு பெண்ணும் என்பான். மாய பிசாசு என்பான். பெண்களை பற்றி அவ்வளவு ஏன் பேசுகிறான்? அது குறித்து பேசினால் நேரம் அதிகமாக இல்லை, நேர நிர்பந்தமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவன் இங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்க வேண்டும். பெண்ணை பழித்து பேசியவன், பெண் இன்பத்தை எதிர்த்து பேசியவன். இங்கே என்ன சொல்கிறான்? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உடன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி. நல்ல குலப்பெண்களை தாயாய் கருதுபவன் தான் சித்தன். நன்மக்களை நன்மாதரை தாய் போல் கருதி அனைவருக்கும் தாழ்மை சொல்லி எல்லாரிலும் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கிற வரையில் அவன் ஞானம் கைவரப் பெற்றவன் இல்லை. எல்லாரிலும் தாழ்ந்தவன் என்று தன்னை தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசகர் ஞாயிற் கடையேன் என்று பேசுகிறார். ஞானத்தின் உச்சியிலே இருந்த மாணிக்க வாசகர் நாயை விட கடையவன் நான் என்று பேசுகிறார். தன்னை தாழ்த்துவது. எனவே அந்த பட்டினத்து அடிகள் இப்பொழுது தாய் இறக்கிற வரையில் அந்த நடு மண்டபத்திலேயே இருந்தான். தாய் இறந்து போனார். இதைத்தான் இந்த பள்ளி பிள்ளைகளிலே இருந்து எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த தாயினுடைய சடலம் கொண்டு போகப்படுகிறது. செய்தி இவனுக்கு கிடைக்கிறது. இவன் வருவதற்குள்ளே அவர்கள் விறகு அடுக்கி தீ மூட்டி விடுகிறார். இவன் வந்தான். இவன் வந்த உடனே உற்றமும் சுற்றமும் இவனை பார்த்து முகம் சுழித்து விடைபெற்று விலகி விடுகிறது. பட்டினத்தடிகள் வந்து பார்க்கிறார். கதை எப்படி சொல்லப்படுகிறது? இந்த விறகுகளை எல்லாம் விலக்கிவிட்டு பச்சை வாழை மட்டையை அடுக்கி ஞான அக்கினியாலே அவர் தன் தாயின் சடலத்தை எரித்தார் என்று சொல்கிறார். ஆனால் இதை ஒப்ப முடியாது. காரணம், அவரே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று பாடுகிறார். அவரே பாடுகிறார். அந்த 10 பாடலையும் நீங்கள் தயவு செய்து படிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்ல வேண்டும். அதில் முதல் பாடல், ஐயிரண்டு திங்களாய் அங்கமேலாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. ஒரு நாளா இரு நாளா? இதோ இந்த மாலை இருக்கிறது என்றால் இந்த மாலையை நீங்களே வைத்திருங்கள் என்று சொல்லால் ஒரு 10 நிமிடம் வைத்திருப்பதற்கே என்னால் இயலாது. 10 நிமிடம் வைத்திருக்க என்னால் இயலாது. மிஞ்சி போனால் 1 மணி நேரம் பொறுத்து பார்ப்பேன். அதற்கு பிறகு இது பொன்மாலையாக இருந்தாலும் கொஞ்சம் கீழே இருக்கட்டும் என்று வைத்து விடுவேன். ஆனால் 10 மாதம் சுமக்கிறாளே, ஒரு கணம் கீழே இறக்கி வைக்க முடியுமா அவளா? ஐயிரண்டு திங்களாய் அங்கமேலாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்து எடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே. இனி எந்த பிறவியில் நான் காண முடியும் என் தாயை? அடுத்து சொல்கிறான், முந்தி தவம் கிடந்து 300 நாட்சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் முட்டுவேன். முந்தி தவம் இருந்தாள் அவள். முந்தி தவம் கிடந்தவள் 300 நாள் சுமந்தாள். அந்தி பகலாய் சிவனை ஆதரித்தாள். பிரசவம் ஒழுங்காக வர வேண்டும், பிள்ளையை சரியாக பெற வேண்டும் என்று அந்தி பகலாய் சிவனை அவள் ஆதரித்தாள். தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். எப்படி என்னை வளர்த்தாள்? பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவே. வட்டிலும் தொட்டிலும், வட்டில் என்றால் ஆணை. ஆணை கட்டுகிறீர்களே, துணியில் ஆணை கட்டி குழந்தை ஆட்டுவது, அது வட்டில்.
வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு, சிறகு என்றால் பக்கம் தமிழில், முட்டச் சிறகு என்றால் இடுப்பிலே வைத்து, முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவே. பச்சை வாழை மட்டை இல்லை, எங்கே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று பட்டினத்தாரே சொல்கிறார். விறகிலிட்டு தீ மூட்டுவே. நொந்து சுமந்து பெற்று, வார்த்தைகளை பார்க்க வேண்டும், நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து. நொந்து சுமந்து பெற்றாள், ஆனால் குழந்தைக்கு நோவு வந்துவிடக்கூடாது. நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். ஒரு நிமிடம் கீழே விடாமல் இந்த கையிலேயே வைத்து என்னை காப்பாற்றினாலே அந்த தாய்க்கு மெய்யிலே நான் தீமூட்டுகிறேனே என்று பாடுகிறார். அடுத்து நீங்கள் பார்த்தால் அரிசியோ நான் இடுவேன். வாய்க்கரிசி போடுகிறோம் இல்லையா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு. செட்டிமார்கள் தான் அன்னையை ஆத்தாள் என்று சொல்வார். எனவே அந்த செட்டிமார்களுடைய வார்த்தை அப்படியே வந்து விழுகிறது பட்டினத்தாரிடம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். என் தாய்க்கு என்னென்ன வரிசை வைத்து நான் பார்த்திருக்க வேண்டும். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு, எந்த வாய்க்கு நான் அரிசி போடுகிறேன்? தேனென்றும் மானென்றும் அமிர்தமென்றும் அன்பு கனிய 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 என்னை அழைத்த அந்த தாயின் வாய்க்கு நான் அரிசிதான் போட முடிகிறதே. அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். இந்த தாய் தலைமேல் கொள்ளி வைக்கிறேன், கூசாமல் வைக்கிறேன். அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடிய வாய்க்கு, அந்த முகம் மேல் முகம் வைத்து முத்தமிடுகிற பொழுது கூட மெல்ல எடுத்துத்தான் வைக்கிறான். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடும் வாய்க்கு நான் அரிசிதான். அதற்கு பிறகு சொல்கிறான், 10 பாடல். உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் ஒரு தாய்க்கு இப்படி உருகி உருகி பாடிய பாடலை தமிழை தவிர எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து பாடுகிறான், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, 3 புறங்களையும் எரிப்பதற்கு சிவன் அன்று சிரிப்பை நெருப்பாக்கினார். பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அரக்கருடைய இலங்கையை அழிப்பதற்கு அனுமன் தீ வைத்தான். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, என் அன்னை என்னை விட்டு போய்விட்டாளே, தவிக்க தவிக்க என்னை விட்டு விட்டு அவள் போய்விட்டாள் என்று நினைக்க நினைக்க என் அடி வயிறு எரிகிறதே, அந்த அடி வயிற்றின் நெருப்பை நான் எடுக்கிறேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், என் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. தீ மூழ்கிறது. வெகுதே தீயதனில், வெகுதே தீயதனில் தாய் வேகிறாள். வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே. ஐயகோ பாவியேன் மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. மாக குருவி என்றால் ஆகாய குருவி. மாக குருவி பரவாமல், சில பறவைகள் பறக்கிற பொழுது அந்த பறவைகளின் நிழல் பட்டால் குழந்தைக்கு நோய் வரும். எனவே பறவையின் நிழல் பட்டு குழந்தைக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக மாக குருவி பரவாமல் கோதாட்டி கருதி வளர்த்தெடுத்த கை வெகுதே. வெகுதே தீயதனில்
வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியே ஐயகோ. வார்த்தையில் எந்த துயரமோ மகிழ்ச்சியோ அதை முழுமையாக சொல்வதற்கு உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது. எனவே அந்த இடத்தில் ஐயகோ என்று அவன் சொல்கிறான். ஐயகோ என்று சொன்னான். அடுத்து பாடுகிறான், வெந்தாளோ. முழுக்க முடிந்து போனது. வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ. வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ. சாதாரண மானுட குலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு சிவலோகத்தில் வந்து சேர்ந்ததனால், என்னிலும் பெரிதான உன்னை அடைந்ததனால் என்னை மறந்தாளோ கேட்கிறான். வெந்தாளோ சோனகிரி வித்தகா, நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ. சந்ததமும் நின்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய். உன்னை நோக்கியே வரம் கேட்டு என்னை ஈன்றெடுத்தாளே, அப்படி ஈன்றெடுத்த என்னை மறந்து விட்டு உன்னிடம் இன்று வந்து சேர்ந்து விட்டாளா? கடைசி பாடல்தான் இந்த வாழ்வின் நிலையாமை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த பாடலை படிக்கிற பொழுது நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து என்ன மாட மாளிகைகளை கட்டிய. கடைசியில் சொல்கிறான், வீற்றிருந்தாள் அன்னை. இங்கேதான் வீற்றிருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள். நேற்று கடைத்தெருவில் போனாள், இந்த வீட்டு வாசலிலேதான் உட்கார்ந்திருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள். நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள். பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள், ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே. அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த தாய்க்காக உருகி உருகி அவன் பாடினான். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டு அந்த துறவியாலும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. அந்த தாயை பராமரிக்க எவனாவது தவறினால் அவனை மனிதன் என்றே இந்த மண்ணில் நாம் அங்கீகரிக்கலாக. இதற்காகவாவது பட்டினத்து அடிகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நேரமில்லை. கடைசியில் ஒரு பாடல் சொல்லி முடிக்க. எத்தனையோ பாடல் உண்டு. கண்ணதாசன் எழுதியதெல்லாம் பட்டினத்தடிகளிடமிருந்து வாங்கி விற்ற சரக்கு. அவன் பெற்றது முழுவதும் பட்டினத்தடிகளிடம். விட்டுவிட போகுதுயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். பட்டினத்தார் எழுதிய அதைத்தான் அவன் விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு என்று எழுத முடிந்தது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இதுதான் பட்டினத்தடிகள் பாட்டு. அத்தமும் வாழ்வும். அர்த்தம் என்றால் பொருள். அர்த்தம் என்பது வடமொழி சொல். அர்த்தம் என்பது பொருள். பொருளும் வாழ்வும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. வீட்டில் இருக்கிறவரை தான் எல்லா பொருளும் எல்லா வாழ்வும். வீடு முடிந்து சுடுகாடு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. விழி அம்பு ஒழுக. அம்பு என்றால் நீர். அம்பு என்றால் நீங்கள் அம்பு என்று நினைக்க கூடாது. நீர். விழி அம்பு ஒழுக, கண்ணீர் வழிக வழிக, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. உங்கள் மனைவியானாலும் தாயானாலும் பெண்ணானாலும் வீதி வாசலோடு விடை கொடுத்தாயிற்று. அதற்கு பிறகு இன்னும் ஒருபடி மேலே வருவது யார்? விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. முடிந்து போனது. அதற்கு பிறகு எது? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அதற்கு பிறகு உன்னோடு வரக்கூடியது நீ செய்த நல்வினையும் நீ செய்த தீவினையும் தானடா. அதை மறவாதே என்பதுதான் முக்கியமான செய்தி. எவ்வளவு அழகா! கட்டி அணைத்த பெண்டீரும் மக்களும் கால தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை சாய்த்து விட்டால் கொட்டி முழக்கி அழுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ? யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை.
எனவே இந்த நிலையற்ற வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரமில்லை, இறுதியாக சொல்கிறேன். ஒரு கோயில் திருவகவல் 45 வரி ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இந்த ஒன்றை மட்டும் நான் ஒரு 3 மணி நேரமாவது என்னால் பேச முடியும், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பட்டினத்தார் சொல்லி இருக்கிறான் பார்க்க. பிறந்தன இறக்கும், இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், அருந்தின மலமாம், என்ன சாப்பிட்டாலும் அது மலம்தான், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம். எவ்வளவு காஸ்டியூம் போட்டாலும் சரி, அது பிறகு என்ன ஆகும்? கழுவத்தான் வேண்டும், அழுக்காகி விடுகிறது. ஆஹா, நான் 150 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேனே அரிதாரம், இதை ஒரு 6 மாதமாவது வைத்திருக்க வேண்டும் நினைக்க முடியுமா? என்ன சொன்னான்? அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம். இன்று எதை விரும்புகிறேனோ அதை நான் நாளை வெறுப்பேன். வெறுப்பன உவப்பாம். இன்று எதை வெறுக்கிறேனோ நாளை அதை நான் உவப்பேன். செல்வத்து இருந்தனை, ஒரு நாள் கோடீஸ்வரனாக இருந்தாய், பிறகு தரித்திரத்து அழுந்தினை. செல்வத்து இருந்தனை, தரித்திரத்து அழுந்தினை, இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை. இதுதான் முக்கியம். இன்பம் மட்டுமே அனுபவித்து விட்டு சென்ற அரசனும் கிடையாது, துன்பம் மட்டுமே அனுபவித்து துவண்டு போன ஆண்டியும் கிடையாது. ஆண்டியின் வாழ்விலும் இன்பம் உண்டு, அரசனின் வாழ்விலும் துன்பம் உண்டு. இன்பம் துன்பம் இரண்டும் உள்ளதுதான் வாழ்க்கை. ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. இதுதான் முக்கியமானது. வெறும் இன்பத்தை அனுபவிப்பேன், துன்பத்தை தொடமாட்டேன் என்று நீங்கள் நினைத்தாலும் நடக்காது. உறவு மட்டும்தான் எனக்கு, பிரிவு எனக்கு கூடாது நினைத்தாலும் நடக்காது. பகல் மட்டும்தான் வேண்டும், இரவே கூடாது நினைத்தாலும் நடக்காது. எனவே இன்பம் என்றால் துன்பம், உறவு என்றால் பிரிவு, இரவு என்றால் பகல், மரணம் என்றால் ஜனனம். இப்படி இயற்கையின் 2 எதிரெதிர் நிலைகள் இருக்கின்றனவே. இந்த எதிரெதிர் நிலைகளையும் இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கைதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு சித்தித்து விட்டால் குறையொன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.